Praise the Lord. அன்புக்குரியவர்களே, கடந்த காணொளியிலே அனுதினமும் தெய்வ மக்கள் சபையிலே ஒருமனப்பட்டு கூடி வந்தார்கள் என்பதை குறித்து கவனமாய் சிந்தித்திருக்கிறோம் அல்லவா? இந்த நாளில் பாருங்கள், வீடுகள் தோறும் அப்பம் விட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும், கவனிங்கள், வீடுகள் தோறும் அப்பம் விட்டிருக்கிறார்கள். இந்த நாட்களிலே மாதத்தில் முதலாவது வாரம், சில சபையில் இரண்டாவது வாரம், இப்படித்தான் நாம் என்ன பண்ணுறோம்? பழமொழி சொல்வார்கள், கழுதை தேய்ந்து கட்டெரும்பாகிவிட்டது என்று சொல்லி. நம்ம கட்டெரும்பாக சித்தெரும்பாயிட்டோம். அந்த வாரத்தில் மாதத்தில் ஒரே ஒரு வாரம் திருவிருந்து கொடுத்தாலும் கூட ஒரு சபையில் உறுப்பினர்கள் 200 பேர் என்றால் அதுல ஒரு 150 பேர் தான் வராங்க. மாசத்துக்கு ஒரு முறைக்கு அதுல ஒரு 50 பேர் லீவ் எடுத்துக்கிறாங்க. எப்படிதான் அவங்களுக்கெல்லாம் மனசு வருது புரியல, தெரியல. சோத்திரம். இது எப்படி நாங்கள் பொறுக்கிறது சைக்கிறது எங்களால் அறிஞ்சு உணர்ந்து கொள்ள முடியல. பாருங்க, அவர்கள் வீடுகள் தோறும் எவ்வளவு வாய்ப்பை பயன்படுத்தி இருக்கிறார்கள். இன்றைக்கு கர்த்தர் நமக்கு எவ்வளவு அற்புதமான வாய்ப்புகளை கொடுக்கிறார். ஆனால் நாம் என்ன செய்வதில்லை? அந்த வாய்ப்பை சரியாய் முறையாய் நாம் பயன்படுத்திக் கொள்வது இல்லை. மாதத்தில் ஒரே ஒரு முறை ஒரு வாரம் திருவிருந்து என்கின்ற போதே அதையும் உதாசீனப்படுத்தி விடுகிறோமே. எனக்கு முக்கியமான வேலை இருந்தது, வெளியூர் வேலை இருந்தது, அந்த சொந்த வேலை இருந்தது சொல்லுகின்ற இருக்கிறோமே. அப்ப அவர்கள் ஏனை அவ்வளவு சரியாய் முறையாய் சக்கரை வாழ்ந்திருக்கிறார்கள் என்றால் அனுதினமும் அப்பம் பிட்டார்கள் என்ற போது அனுதினமும் இயேசுவின் பாடுகளை யோசித்து பார்த்திருக்கிறார்கள். இயேசு எதற்காக அனுதினம் அப்பம் பிற்க சொன்ன நோக்கம் என்ன? சோத்திரம். அதை அறிந்து உணர்ந்து பார்த்தேன்தான், நான் வருமளவும் என் மரணத்தை தெரிவிக்கிறீர்கள் என்று கர்த்தர் சொன்ன கட்டளை யோசித்து இருக்கிறார்கள். அப்ப ஒருமனப்படுகிறால் ஒருத்தர் கூடி வருகிறார்கள். சோத்திரம் மாத்திரம் அல்ல, வீடுகள் தோறும் அப்பம் விடுகிறார்கள். எல்லா வீடுகளிலும் இயேசுவின் சோத்திரம் பாடுகளை, மரணத்தை, இயேசுவின் வருகையை நினைவு கூறும்படியாக சோத்திரம் வீடுகள் தோறும் அப்பம் விட்டார்களாம். அப்ப என்ன ஒரு அற்புதமான அதிசயமான ஆச்சரியமான ஆவிக்குரிய பண்பு பார்த்தீர்களா? சோத்திரம். அப்ப ஆண்டவர் அந்த நாட்களில் விசுவாசமர்கள் கொடுத்த அந்த வாய்ப்பை முறையாய் பயன்படுத்தி இருக்கிறார்கள். இந்த நாட்களில் வாய்ப்பு கர்த்தர் கொடுத்தாலும், சபை ஊழியர்கள் மூலமாய் சபையிலே அநேக வாய்ப்புகளை கொடுத்தாலும் அந்த வாய்ப்புகளை நம் அள்ள தட்டுகிறோம். திருச்சபைக்கே 200 பேர் உள்ள திருச்சபையிலே 100 பேர் வருவது, அது 3வது 4வது வாரத்துல ஒரு 40-50 பேர் தான் வருவாங்க. மொத்த எண்ணிக்கை 200. முதல் வாரத்துல 150, 2வது வாரத்துல 100, 3வது வாரத்துல 50, 4வது வாரத்துல 30. இந்த கொடுமையெல்லாம் இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அப்ப ஆதி சபையின் மேன்மையை கூர்ந்து கவனிக்கின்ற போது இந்த நாட்களிலே நாம் தேவனோடு விளையாடி கொண்டிருக்கிறோம். ஸ்தோத்திரம். கொஞ்சம் கூட ஒரு பயம் இல்லை, ஒரு மரியாதை இல்லை, தேவனுக்கு என்ற ஒரு கனம் இல்லை. இப்ப இந்த மக்கள் எந்த அளவாக தேவனை சோத்திரம் நேசித்திருக்கிறார், மதித்திருக்கிறார், கனம் பண்ணி இருக்கிறார்கள். இப்படி கூடி வந்தால கர்த்தர் சோத்திரம் கொடுத்து விட்டாரா? அனுதினமும் வீடுகள் தோறும் அப்பம் விட்டதால ஆண்டவர் சோத்திரம் ரொம்ப அப்படியே ஜெயஜன் ஆயிட்டாரா? இதை இந்த மக்கள் செய்ய வந்தா ஆண்டவர் சோர்ந்து போயிருப்பாரா? கூடி வந்தவர்களுக்கு தான் இதனால் ஆதாயம், ஆசீர்வாதம். ஆண்டவருக்கு எந்த ஆதாயமும் கிடையாது. அனுதினமும் தேவ திருச்சபையிலே ஒரு மனமாய் கூடி வந்து வீடுகள் அப்பம் விட்டதினாலே ஆண்டவருக்கு எந்த லாபமும் இல்லை. கூடி வந்தவர்களுக்கு தான் ஆசீர்வாதம் பெருகினது. அப்ப இந்த நாட்களிலே ஏயா வாழ்க்கை சுமாரே சோத்திரம், அவங்க அனுபவம் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை, கனத்தை கொடுப்பது தவறுகிறோம். சோத்திரம். அவர் விருப்பம் என்ன என்று அறிந்து உணர்ந்து அவள் விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டும் என்கிற வாஞ்சை தாகம் இல்லை. என்னுடைய சௌகரியம், அவங்க சௌகரியத்துக்கு தகுந்த மாதிரி சோத்திரம். இந்த ஆராதனைய பார்ட் டைம் மாதிரி சோத்திரம், ஷிப்ட். இந்த உலகத்தில் இன்னைக்கு ஆலைகள் அங்கிருந்த ஷிப்ட் வேலை. இன்னைக்கு ஆராதனை ஷிப்ட் ஆகி போச்சு.
ஒரு வாரம் கணவன் வருவாரு, அடுத்த வாரம் மனைவி வருவாங்க, அடுத்த வாரம் பிள்ளைகள் வருவாங்க. சோத்த ஷிப்ட். என்ன அநியாயம், கொடுமை பார்த்தீர்களா? தயவு செய்து என்னை கேட்டுக்கொண்டு அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, நீங்கள் கர்த்தர் விழுகிற கணம் இவ்வளவுதானா? மரியாதை இவ்வளவுதானா? சோத்திரம். அப்ப பாருங்க, வீடுகள் தோறும் அப்பம் விட்டார்கள். எப்படி? மகிழ்ச்சியோடு, கபடமில்லாத இருதயத்தோடு. அப்ப அப்பம் பிற்கொள்வதற்கு தகுதி மகிழ்ச்சியோடு. சோத்திரம். ஆஹா, தேவன் என்ன அருமையான வாய்ப்பு எனக்கு தந்திருக்கிறாரே, அவருடைய மரணத்தை பாடுகள் நினைவுக்கு கிருபை தந்திருக்கிறாரே, அவருடைய வருகை நினைவுக்கு கிருபை தந்திருக்கிறாரே என்ற மகிழ்ச்சியோடு. அப்ப அப்பம் பிட்டுன்ற போது சோத்திரம் அவசியமா இருக்க வேண்டிய பண்பு என்ன? மகிழ்ச்சியோடு. அப்ப மகிழ்ச்சியோடு யாரால் இருக்க முடியும்? கபடமில்லாத இருதயம். அப்ப இருதயத்திலே கபடம். சோத்திரம். அதான் வள்ளுவர் சொன்னார், உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு களமை வேண்டும் சொன்னார். இன்னைக்கு கிறிஸ்தவ சபைகளிலே, விசுவாச மக்களிலே, ஊழியர்களிலே, விசுவாசிகளிலே உள்ள ஒண்ணு வைத்து வெளியே ஒண்ணு பேசுவது, இது இன்னைக்கு மலிவாக நடக்கிறது. கபடமுள்ள இருதயம். கபடமுள்ள இதயமாக இருக்கும்போது மகிழ்ச்சி இருக்க முடியாது. அப்போ எங்க கபடம் இல்லையோ அங்கே மகிழ்ச்சி இருக்கும். எங்கே மகிழ்ச்சி இருக்கிறதோ அங்கே கபடம் இருக்காது. அப்ப ஆதி திருச்சபை மக்களை பார்த்தீர்களா? என்ன அற்புதமான பண்பு, ஆச்சரியமான பண்பு, தேவனுக்கு உகந்த உற்ற பண்பு அல்லவா? மகிழ்ச்சி, கபடமில்லாத இருதயம். சோத்திரம். ஒருவர் மகிழ்ச்சியா இல்லை என்றால் அவருடைய இதயத்திலே கபடு இருக்கிறது என்று அர்த்தம் என்று இதனால் புரிந்து கொள்ளுகிறோம். ஆகவே அன்புக்குரிய தெய்வ ஜனமே, உங்களை வாஞ்சோடு வைராக்கியத்தோடு விரும்பி கேட்டுக் கொள்கிறேன். தெய்வ மனிதர்களே, ஒளிகளே, விசுவாசிகளே, இந்த மனநிலைக்கு வாருங்கள். நான் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருப்பேன். கர்த்தரை மகிழ்ச்சியோடு துதிப்பேன், தொழுது கொண்டு ஆராதிப்பேன், மேம்படுத்த கனம் பண்ணுவேன். மகிழ்ச்சியோடு அப்பம் பெற்றேன். சோத்திரம். கபடமில்லாத இருதயமாய் காத்திருப்பேன். ஆகவே மகிழ்ச்சியோடு இருப்பது நாம் விரும்புவது, கபடமில்லாத இருதயோடு இருப்பது நாம் விரும்புவது. நாம விரும்பலையும் அதெல்லாம் சூழ்நிலை, சந்தர்ப்பங்க, அதுக்கு குடும்பம். சோத்திரம். அப்ப இவளுக்கு நெருக்கம் இல்லையா? அன்றைக்கு ஆதி திருச்சபை பிள்ளைகளுக்கு சொந்தம் யூதர்களால் எவ்வளவு நெருக்கம், ரோமர்களால் எவ்வளவு நெருக்கம். அந்த நெருக்கத்தில் மக்கள் அவர்கள் மகிழ்ச்சியாக இருந்திருக்கிறார்களே. சோத்திரம். இன்றைக்கு எவ்வளவு வாய்ப்புகளும் வசதிகளும் பெருகிவிட்டது. ஆனால் இன்றைக்கு சோதர தேவ மக்கள் மத்தியிலே மகிழ்ச்சி என்பது பற்றாக்குறையாக இருக்கிறதே. மகிழ்ச்சி என்பதை பார்க்க முடியலையே. ஒரு மகிழ்ச்சியான இருதயம், மகிழ்ச்சியான முகம், மலர்ச்சியான முகத்தை பார்க்க முடியலையே. எல்லா முகம் மங்கித்தானே இருக்கிறது. முகத்திலே மலர்ச்சி இல்லையே. ஏ கபடம். கபடம் இருக்கிற இதயத்தாராலே முகத்திலே மகிழ்ச்சியாய் வாழ முடியாது. ஒருவேளை நடிக்கலாம், மகிழ்ச்சியா இருப்பது போல நடிக்கலாம், ஆனா மகிழ்ச்சியா இருக்க முடியாது. ஏன் மகிழ்ச்சியா இருக்க முடியாது? உள்ளத்திலே கபடம். சோத்திரம். எதற்கெடுத்தாலும் சாக்கு போக்கு சொல்லுவது. ஆதியில ஆதாம் ஏவாள் என்ன செஞ்சாங்க? மீறிய பிறகு சாக்கு போக்கு சொல்லி தப்பிக்க எத்தனித்தார்கள். அதனால கர்த்தர்கள் சபிக்க வேண்டியதாயிற்று. இந்த கடைசி நாட்களிலும் தேவனுடைய பிள்ளைகள் என்ன செய்தோம்? எதற்கெடுத்தாலும் சாக்கு போக்கு. பள்ளிக்கூடத்து பிள்ளைகள் ஏண்டா பள்ளிக்கூடத்துக்கு வரணும்னு சொல்லி பாட்டி செத்து போய் சொல்றான்ல, வாழ்நாள் எத்தனை பாட்டி செய்வாங்களே தெரியும். அதுபோல ஏன் இன்னைக்கு சர்ச்சைக்கு வரணும்னா சாக்கு போக்கு. ஏனால் அது பொய்யானது. சோத்திரம். வீட்டுல இருந்து கூட வெளியூர் போயிட்டேன்னு சொல்றது இதெல்லாம் அநியாயம் இல்ல. சோத்திரம். ஆகவே அன்புக்குரிய தேவ ஜனமே, அப்போ அனுதினம் அப்பம் பிற்கணும். ஆனா எப்படிப்பட்ட நினைக்கணும்? மகிழ்ச்சியாய், கபடமில்லாத இருதயத்தோடே. சோத்திரம். அப்ப இப்படிப்பட்ட தன்மையிலே கர்த்தரிடத்திலே சோத்திரம் மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இதயத்தோடும் வருகிறவர்களைத்தான் கர்த்தர் அங்கீகரிக்க முடியும், ஆசீர்வதிக்க முடியும். அப்ப காயினும் ஆவியிலும் கர்த்தர் காணிக்கை கொண்டு வருகிறார்கள். காயின் கபடமான இதயத்தோடு காணிக்கை கொண்டு வருகிறான். அவன் முகநாடி வேறுபடுவது தன் சொந்த சோதனை கொலை செய்கிறான். சோத்திரம். இப்போ புதிய ஏற்பாட்டுல தன் சோதனை பகைக்கிறவனே கொலை செய்கிறான் வேதம் எச்சரிப்பா எழுதப்பட்டிருக்கிறதோ. அப்ப ஆவேல் பாருங்க. சோத்திரம். மகிழ்ச்சியோடு, ஆனந்த சத்தத்தோடு, கபடமில்லாத இருதயத்தோடு. ஏனென்றால் தன்னை தன் சகோதரன் பகைக்கிறான், வெறுக்கிறான் என்று தெரிந்தோம் ஆவேல்
ஈவன் ஆபேல் காயினை வெறுக்கவில்லை பகைகளை. நாம என்ன சொல்றோம்? அவர் வெறுக்கிறாருங்க, என்ன இவர் என்ன மதிக்க மாட்டேங்கிறாங்க, மற்றவங்களே பழி போடுவது. சோத்திரம். இதுக்கு இப்படிலாம் போடும்போது நம்ம மகிழ்ச்சியா இருக்க முடியாது, கவடம் இல்லாமல் இருக்க முடியாது. ஆகிய கர்த்தருடைய காரியங்களை சாக்கு போக்கு சொல்லக்கூடாது. ஆதாம் ஏவாள் சோத்திரம் சாக்கு போக்கு சொல்லிதான் சாபத்தை சம்பாதித்துக் கொண்டார்கள். ஆகிய தேவனுடைய காரியத்திலே கர்த்தரை அன்புக்குரியவர்களே, நிச்சயமாய் ஒருபோதும் எந்த சாக்கு போக்கு சொல்ல பழகாதிருங்கள். ஆகவே அனுதினமும் தெய்வ சந்திரே கூடி வாருங்கள். சோத்திரம். மகிழ்ச்சியோடும் கவனமல்ல இதயத்தோடும் போஜனம் பண்ணுங்கள். சோத்திரம். ஆகவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும்படியா அனுதினமும் தேவாலயத்திலே கூடி வாருங்கள், கூடி நன்மை பெற்றுக் கொள்ளுங்கள். எப்பொழுதும் மகிழ்ச்சியோடும் கவனமல்லாத இதயத்தோடும் வாழ பழகுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். என்ன பிரியமானவர்களே, தெய்வ ஆலோசனை கேட்டீர்களா? மெய்யாகவே மிகவும் பிரயோஜனமாக இருக்கிறது அல்லவா? ஆகவே மற்றவர்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கும்படி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கர்த்தர் தாமே தங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.